அன்பு நிறைந்தவர்களே, அகிலம் எங்கும் அன்னை மரியாள் ஆண்டவரை நோக்கி நம்மை அழைக்கிற ஒரு அன்பு தாயாக இருக்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தாய் மரிக்கு வணக்கம் செலுத்துவதற்காகவே இந்த மே மாதத்தை நாம் மிகச் சிறப்பான விதத்தில் கொண்டாடுகிறோம். ஆனால் நம்மோடு இருந்து பிரிந்து சென்ற பல மக்கள் சொல்வார்கள், ஏன் இந்த அன்னை மரியாவுக்கு நாம் வணக்கத்தை செலுத்த வேண்டும் என சொல்லி. அப்படி வினா எழுப்புகிற மக்களுக்கு நாம் பதிலளிக்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாய் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் அழைக்கப்பட்ட நாளே அவர் வாழ்த்துக்குரியவராய், வணக்கத்திற்குரியவராய் கடவுளால் உயர்த்தப்படுகிறார். எண்ணி பாருங்கள், செக்கரியாவுக்கு முன்னால் நின்ற பொழுது உனக்கு குழந்தை பிறக்கும் என செய்தியை சொல்லி கடந்து சென்றவர் தாய் மரியிடத்திலும், மகளே உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுக்கு நீ இயேசு என்ன பெயரிடன் சொல்லி தான் வந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர் கலைந்து செல்லவில்லை. மாறாக அன்னையை பார்த்த உடனேயே அருள்மிக பெற்றவரே நீர் வாழ்க என வாழ்த்தினார். இந்த உலகத்திலே முதல் முறையாக தாய் மரியை வாழ்த்திய ஒரு உதடு உண்டு என சொன்னால் அது கபிரியேல். அந்த வாழ்த்திற்குரியவராய் அவரை கண்டவர் கடவுள். ஏனெனில் செக்கரியாவிடத்தில் இதே கபிரியேல் சொல்லுவார், நான் செக்கரியா, கடவுளுடைய திரு பிரசன்னத்தில் இருக்கிறவன், இந்த செய்தியை சொல்வதற்காக உன்னிடத்திலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொல்லி. அப்படிப்பட்ட கபிரியேல் அன்னை மரியாவை வாழ்த்தினார் என சொன்னார். அந்த வாழ்த்தை கடவுள் அங்கீகரிக்காமல் தன் சொந்த வார்த்தையாய் கபிரியேல் கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே எந்த கடவுள் தாய் மரியை வாழ்த்துவதற்கு திருவுளம் கொண்டாரோ, எந்த கபிரியேல் தாய் மரியை தன் திருவாய் மலர்ந்து வாழ்த்தினாரோ, நாமும் அன்னை மரியாளை இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுமைக்கும் அருள்மிக பெற்றவரே நீர் வாழ்க என சொல்லி வாழ்த்துவோம். அவருடைய பரிந்துரையை நிறைவாக பெறுவோம்.